Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Hotstar Specials, உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. அண்ணாமலை பேசுறப்ப நீங்க வாக்கு எண்ணிக்கையும் போது பாருங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், அவங்கள டெபாசிட் காலியாயிடும், மத்தவங்களுக்கெல்லாம் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னாரு. அப்பெல்லாம் ஒண்ணு வெற்றி பெறலையே. இல்ல, நாம் தமிழரும் அப்படி சொல்லி அதை ஒரு இலக்கா வச்சு தான் நம்ம பயணிக்கிறோம். நான் பாஜக அளவுக்கு நாங்க வெற்றி பெற்றே திருவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நாங்க இந்த போலியான பரப்பரிசி இல்லையே, வெற்றி இலக்கா வச்சு வேலை செஞ்சோம். மக்கள் என்ன மதிப்பீடு தர்றாங்களோ தரட்டும். ஆனா பாஜக வாய்ப்பே இல்லை, அபரிமிதமான வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி அப்படின்னாங்க. எங்க வளர்ந்துருக்கு? இதை கொண்டு நாங்க 26ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற 26 வரைக்கும் அண்ணாமலை இருப்பாரு. 2014 நான் ஏழை தாயின் மகன். 2019 நான் நாட்டின் காவலாடி ஜவுதார். இப்ப 2024 நான் மனித பிறவே இல்ல, பரமாத்மாங்கிற. அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேடமிட்டு மோடி வருது. இப்ப என்ன நாடகம்? எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காதுங்கிற மாதிரி விமர்சனத்தை வச்சாரு. இந்த பக்கம் பாஜக தன்னிச்சையா அதிக வாக்குகளை எங்களோட பெற்றுட்டா கட்சியவே கலைச்சிடுறன்ற மாதிரி சொன்னாங்க. 6 கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சுட்டு அந்த கட்சியோட வாக்குகளை பெற்றுக்கிட்டு ஏன் வாக்கு அப்படின்னா அவங்க பாமகவும் மற்ற கட்சிகளும் ஓட்டு போடலன்னா பாஜகவுக்கு ஏது வாக்கு வங்கி? பாஜக எங்க இருக்கு தமிழ்நாட்டில்? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. நெஞ்சில போனா இவங்க ஆட்சி 5 வருஷம் நடிக்குமாங்கிற சந்தேகம். அப்படி இருக்கப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய பார்வையை முன்வைப்பதற்காக இடும்பவனம் கார்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்ந்திருக்கு. அதற்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 11% வாக்குகளை பாஜக தன்னிச்சையாக பெற்றிருக்கு. அதை பற்றி பாஜக தன்னிச்சை நம்பர் இல்லையே, பாஜக கூட்டணி இருக்காங்கல்ல. பாஜக கூட்டணி இருக்கிறாங்க. ஆனால் பாஜக அந்த 23 தொகுதிகளில் பெற்று 23 தொகுதிகளில் பாஜக வாக்கு இல்லை, அது கூட்டணி கட்சிகளோட வாக்கு எல்லாம் சேர்ந்து அந்த வாக்கு. நீங்கள் 2014 எடுத்துக்கங்க. 14 இன்னைக்கு 18.8 நினைக்கிறேன், 8 என்னமோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து 2014 என்ன வாக்குகளை பெற்றாங்க? 10 ஆண்டுக்கு முடி. அன்னைக்கு வைகோ, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், பாரிவேந்தர், கொங்கு ஈஸ்வரன், பாஜகன்னு 6 கட்சி சேர்ந்த ஒரு மாபெரும் கூட்டணி. விஜயகாந்த்லாம் வலிமை வாய்ந்த தலைவர். அன்னைக்கு 2016 வரைக்குமே விஜயகாந்துக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. 2016 திமுக கூப்பிட்டுச்சு. ஐயா கருணாநிதியே பழம் நழுவி பாலி விழும்னு விஜயகாந்த் கூப்பிட்டாரு. அப்போ 2016 கூப்பிட்டாருன்னா 2014 விஜயகாந்த் எவ்வளோ வலிமையாக இருந்திருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு. அந்த விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், 8 மாவட்டங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய பாஜகவை கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், வைகோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூட்டணி. அந்த கூட்டணி இருக்க சமயத்தில் ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, ஆளுங்கட்சி மீதான அந்த அதிருப்தி இல்லை. ஏன்னா அன்றைக்கி மோடி ஆட்சி இல்லை, அன்றைக்கி மன்மோகன் சிங் ஆட்சி. மன்மோகன் சிங் ஆட்சி மேலே வெறுப்பு இருந்துச்சு. அந்த சமயத்தில் மோடிங்கிற நேர்மறை பிம்பத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சமயத்திலே அதிகபட்சம் விழுந்த வாக்கு 18.5, இப்போ 18.8 விழுந்திருக்கு. பல கட்சிகள் சேர்ந்து இவங்க விரும்பி தனிச்சு போட்டி இல்லை, அதிமுக கழட்டி விட்டுச்சு. அதிமுக கழட்டி விட்ட பிறகு கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. கடைசி வரைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது அமித்ஷா ஏன் சொன்னார்? அது எடப்பாடி பழனிசாமிக்காக. கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் அண்ணாமலையை கூட மாநில தலைவர் பொறுப்பை விட்டு நான் இறக்கி விட்டுறேன், அண்ணாமலையை கூட தூக்கி விட்டுறேன், நீ கூட்டணிக்கு வான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் மறுபடியும் கூட்டணிக்கு போனால் அந்த நம்பகத்தன்மை ஒட்டுமொத்தமாக உடஞ்சிரும். அது 2026 பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். பாஜக கூட வச்சுப்பதால ஒவ்வொரு தொகுதிக்கும் 10,000, 15,000, 20,000 எண்ணிக்கையில் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்களை இழக்க வேண்டியிருக்கு. அது எல்லாமே திமுகவுக்கு போகுது. அப்போ இது தேர்தலை வெற்றி தோல்வியை பாதிக்குங்கிறதுனால 2026 மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க கழட்டி விட்டுருக்காங்க. இல்லை, எப்படி பார்த்தாலுமே பாஜக பெருசாக பாமக செல்வாக்கு இல்லாத இடங்களில் கூட நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறது. கூட்டணி தான், கூட்டணியை மொத்தமாக கூட்டணியாக இருந்தது தான் அப்படி வாக்குகளை பெறுறாங்க. அவங்க மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதிகாரம் முறைகேடு செய்கிறாங்க, பணம் நல்ல பணம் இருக்குது அவங்கள்ட்ட. அப்போ பணத்தை கொட்டி வைக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்தால் அவங்களுக்கு இது கொடுத்துருக்குது. இல்லை, கூட்டணிங்கிறதே வாக்குகளை பரிமாறிக்கிறது தானே. உங்களுடைய வாக்குகள் எனக்கு வரணும், எனக்குடைய கடைசியில் யார் எவ்வளோ தொகுதியில் நிற்கிறாங்க, என்ன சதவீதம் பண்ணுறாங்க. முழக்கங்கிறது கடந்த காலத்தில் அவங்க வச்ச முழக்கங்கிறது கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னாங்க. கழகங்கள்னா திமுக அதிமுக தான். அப்போ 2 கட்சியும் இல்லாமல் தான் வரணும். ஆனால் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி எடுத்துக்கிட்டு அதிமுக கழட்டி விட்ட பிறகு கடைசி வரைக்கும் தொங்குன்னு தொங்கி வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சேர்த்துக்கிட்டீங்க. சரத்குமார் சேர்த்துக்கிட்டீங்க, இந்த பக்கம் பல கட்சிகள் சேர்த்துக்கிட்டீங்க, வேறு வழி இல்லாமல் நிற்கிறீங்க. இது எப்படி மாற்றா இருக்க முடியும்? மாற்றுங்கிறதுக்கே நான் போல வளர்ச்சி அடைந்திருக்குதா நீங்க பார்க்கலையா? திருப்பூரோ இல்ல பொள்ளாச்சிலேயோ பாமக இல்லை நீங்க சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா வளர்ச்சினா அவங்க பேச்சதுக்கு அந்த வாக்கு விழுந்துக்கணும். அவங்க சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் 30 விழுக்காடு நாங்கள் வாக்குகளை பெறுவோம், மிக குறைந்தது 5 இடங்களையாவது வெற்றி பெறுவோம் அப்படின்னாங்க. அண்ணாமலை கோயம்புத்தூர் வெற்றி பெறுவார்னாங்க.
அண்ணாமலை தோல்வி, எல்முருகன் தோல்வி, தமிழிசை தோல்வி, வினோத் பி செல்வன் தோல்வி, KP ராமலிங்கம் தோல்வி, எல்லாரும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. யாரும் வெற்றி பெற முடியல. எல்லா கட்சியுமே அப்படிதானே சொல்லி தானே நம்ம கலத்துக்கோம். அவங்க வந்து வெற்றி பெற்றுவோம், உறுதியா வெற்றி பெற்றுவோம். அதான் அண்ணாமலை பேசுறப்ப வந்து நீங்க வாக்கு எண்ணிக்கையும் போது பாருங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன், அவங்களாம் டெபாசிட் காலியாயிடும் மற்றவங்களுக்கெல்லாம், நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னாரு. அப்பெல்லாம் ஒன்றும் வெற்றி பெறலையே. இல்லை, நாம் தமிழரும் அப்படி சொல்லி அதை ஒரு இலக்கா வச்சு தான் நம்ம பயணிக்கிறோம். நாங்க நாம் தமிழர் கட்சி 40 இடங்கள் வெற்றி அப்படின்னு இலக்கா வச்சோம். ஆனா பாஜக அளவுக்கு வந்து நாங்க வெற்றி பெற்றே திருவோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நாங்க இந்த போலியான பரப்பரிசி இல்லையே. வெற்றி இலக்கா வச்சு வேலை செஞ்சோம். மக்கள் என்ன மதிப்பீடு தர்றாங்களோ தரட்டும். ஆனா பாஜக வந்து வாய்ப்பே இல்லை, அபரிமிதமான வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி அப்படின்னாங்க. எங்க வளர்ந்துருக்கு? நீங்க வந்து எல்முருகன் காலத்தை ஒப்பிடுங்க, தமிழிசை காலத்தை ஒப்பிடுங்க, பொன் ராதாகிருஷ்ணன் காலத்தை ஒப்பிடுங்க. அப்படி ஒப்பிடுறப்ப என்ன அண்ணாமலை காலத்துல வந்து என்ன சொல்றது, 1 விழுக்காடோ இல்லை 1.5 விழுக்காடோ வந்து கொஞ்சம் கட்சி வளர்ந்துருக்கலாம், கொஞ்சம் கூட்டிருக்கலாம், வாக்குகள் கூட்டிருக்கலாம். அந்த 11% நீங்க அவங்க கட்சியினுடைய வளர்ச்சியா பார்க்கவே இல்லையா? தனிச்சு நிக்கட்டும், 2026 தனிச்சு நிக்கட்டும், நின்று அவங்க வாக்குகள் காட்ட காமிக்கட்டும், பார்ப்போம். இப்ப இந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு நீங்க இது அதாவது அவங்களுக்கு வந்து இனி வந்து 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று இல்லை 12 விழுக்காடு வாக்குகளை பெற்று அவங்க தேசிய கட்சியா வந்து அங்கீகரிக்க போறது இல்லை. அவங்க அங்கீகாரம்னா என்னைக்கே அடைஞ்சிட்டாங்க. நீ வந்து இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் வாக்கு விழுக்காட்டை காட்டி உனக்கு ஒன்றும் ஆகப்படுதில்லை. வாக்கு விழுக்காட்டை காட்டி நீ இன்னொரு கட்சி கீழே கூட்டணிக்கு போகப்படுதில்லை. நீ வந்து அங்கீகாரத்தை புதுசாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு வந்து வெற்றி தான் காரணமாக இருக்க முடியும். வெற்றி இருந்தால் தான் அங்கே வந்து மோடிக்கு வந்து ஆதரவு தர முடியும். இப்போ இந்த சமயத்தில் தொங்கு பாராளுமன்றம் அமையுங்கிறாங்க. நிதிஷ்குமார் தயவில், சந்திரபாபு நாயுடு தயவில் தான் அங்கே மத்தியிலே ஆட்சி அமைய போகுது. அப்போ இந்த சமயத்தில் ஒரு 20 இடங்களை வெற்றி பெற்றாங்கன்னா வலிமையாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த இடம் கூட வெற்றி பெற முடியலையே. தென்ன மாநிலங்களில் வந்து ஒரு இடம் கூட இல்லாத மாநிலம் தமிழ்நாடு தானே. கேரளாவில் கூட அங்கே ஒரு இடம் வெற்றி பெற்றார், அந்த நடிகர் வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாட்டில் முடியலையே. ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லும்போது நாங்கள் 3 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், 3% சொன்னாங்க, நாங்கள் 11% போயிருக்கோம். இதை கொண்டு நாங்கள் 26 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற 26 வரைக்கும் அண்ணாமலை இருப்பாரா? 26 வரைக்கும் அண்ணாமலை இருப்பாரா? அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது அண்ணாமலை வந்து தற்காலிகம் தான் மாநில தலைவர், நிரந்தரமாக மாநில தலைவரா? அதான் சொந்த கட்சியா? அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரி. முதல்ல எல்முருகன், அப்புறம் தமிழிசை, அதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன், இப்போ அண்ணாமலையை விட ஒரு ஆள் வந்தா, இதை போட்டு பார்ப்போன்னு வந்தா. ஏன்னா 2 தேர்தலில் பார்த்துட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டாங்க, அரவக்குறிச்சியில் தோல்வி. இப்போ வந்து 2024 கோயம்புத்தூர் இருந்தாங்க, இதுலேயும் தோல்வி. அண்ணாமலை முன்னிறுத்தி செஞ்சதெல்லாம் தோல்வி. அப்போ வேற ஒரு ஆளாக இருக்கலாம்னு இறக்குவாங்க. RSஸோட செலுத்திட்டாங்க தானே. என்னதான் பாஜக பெரிய கட்சியா இருந்தாலும் இங்க வளரக்கூடிய கட்சியா தான் இருக்கு. அப்ப இது ஒரு முன்னேற்றமா பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கறாங்க உங்களுடைய தேசிய. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் வளர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு 1 விழுக்காடு உயர்ந்திருக்காங்க, 2 விழுக்காடு உயர்ந்திருக்காங்கன்னு அதுல ஒரு மகிழ்வு அடைஞ்சுக்கலாம். ஆனா அதை வச்சு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ வராதப்ப அதனால பயன் என்ன இருக்கு? அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிப்போம், பிடிச்சே தீருவோம், இந்த தேர்தலில் பிடிச்சிருவோம், நாங்க முடியலையே. 26 பிடிப்பண்றாங்க. இப்ப யாரை பிடிப்பாங்க? ஆட்சியை பிடிப்பண்றாங்க. பிடிக்கட்டும் எங்க நடக்குது? ஓகே, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு நிலையான ஒரு ஆட்சியை தர வேண்டிய கட்டாயம் இருக்குது பாஜகவுக்குமே சரி. இப்போ வந்து அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்க போகிறாங்க. மோடி மீண்டும் பிரதமர் ஆவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சூழல் இருக்கான்னு இப்போ இருக்கக்கூடிய சூழல் படி மோடி தான் பிரதமராக ஆக போகிறாரு. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து அந்த பக்கம் தான் பாரதிய ஜனதாவுக்கு தான் ஆதரவு தர்ற மாதிரி இருக்குது. சந்திரபாபு நாயுடு வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்டார், அதாவது பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. ஒருவேளை நிதிஷ்குமார் மாறினா, சந்திரபாபு நாயுடு மாறினா அதுக்கு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உண்டு. ஏன்னா நிதிஷ்குமார் வந்து அவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பேசினவர். சாதிவாரி கணக்கெடுப்பில் வந்து பாஜக முற்றிலுமாக முரண்படும். அதே போல் வந்து ஆந்திராவில் வந்து அவர் சந்திரபாபு நாயுடு வந்து சிறப்பு மாநில அங்கீகாரம்னு கேட்டு பல நாள் கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ அந்த கோரிக்கை வந்து இன்றைக்கி காங்கிரஸ் நிறைவேற்றும். ஜெயராம் ரமேஷ் வந்து அது குறித்து ட்வீட்லாம் போடுறாரு. அப்போ இந்தியா கூட்டணியில் பேசி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த பக்கம் தான் போகிற மாதிரி இருக்குது. இப்படியே அமைந்தாலும் இந்த ஆட்சி 5 வருஷம் வரைக்கும் போனாலும் கடுமையான சட்டங்களையோ கடுமையான திட்டங்களையோ கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், 2 பேருமே மாநில கட்சி. அப்போ மாநில உரிமையை பறிப்பது போல் ஏதாவது பண்ணால், இல்லை யூனியன் பிரதேசம் போல் மாநிலத்தை டம்மியாக்கணும்னு நினச்சா அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஆதரவை திரும்ப பெறுவாங்க. அது நெருக்கடி தரும். இது வரைக்கும் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்தப்பையாக இருக்கட்டும், 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தப்பையாக இருக்கட்டும், தனிப்பெரும்பான்மையோடு இருந்திருக்காரு. யாரோட தயவுலையும் அவர் இல்லை. தான் ஒரு ஆள் எடுக்கிற முடிவு தான் எல்லாருக்குமான உத்தரவு அப்படின்னு இருந்தார். இனி அப்படி இருக்க முடியாது. கூட்டணி கட்சியோட தயவு தேவைப்படுது, கூட்டணி கட்சியோட ஒத்து சேர்ந்து போகணும். அது அவங்களுக்கு பெரிய நெருக்கடி, கடிவாளம். இப்போ நேரு வந்து 3 முறை பிரதமராக இருக்கார் தொடர்ந்து. அதே போல் நரேந்திர மோடி ஆயிட்டான்னு சொன்னாலும் நேருவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கெல்லாம் அதிருப்தி இல்லை.
நேர ஆட்சியில் குறைபாடு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாமே ஒழிய இந்த நரேந்திர மோடி என்கிற அளவுக்கு யாருமே இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே யாரும் தாழ்ந்து போகலை. ஒரு பிரதமங்கிற அந்த பதவிக்குரிய மாண்பை கடைபிடிக்காம மத துவேஷத்தை, மத வெறுப்பை, மனிதமான பரப்புடைய ஒரு பிரதமர் சொல்கிறாருங்க நாட்டில், நான் பயாலஜிக்கலாக பிறக்கலைங்கிறாங்க. பயாலஜிக்கலாக பிறக்காம எப்படி பிறக்க முடியும்? நான் பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னா எனக்கு எதுக்கு 3 வேளை சாப்பாடு? பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னா எதுக்கு கொரோனாவுக்கு தடுப்பூசி போடுறேன்? எதுக்கு தியானம் பண்ணுறப்ப ஏசி போடுறேன்? இன்னும் பயாலஜிக்கலாக பிறக்கலையே, மனித பிறவியே இல்லையே, பரமாத்மா ஆச்சு. இப்போ என்ன நாடகம்? 2014 என்ன சொன்னார் நரேந்திர மோடி? 2014 நான் ஏழை தாயின் மகன்னாரு. 2019 நான் நாட்டின் காவலாளி ஜவுதார்னாரு. இப்போ 2024 நான் மனித பிறவியே இல்லை, பரமாத்மாங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேடமிட்டு மோடி வர்றாரு. வட மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மதவாத உணர்வை பயன்படுத்தி கொண்டு அந்த மதவாத உணர்வை தூண்டிவிட்டு இஸ்லாமிய வெறுப்பை, இஸ்லாமிய துவேஷத்தை பேசி வாக்களை பெற்றலாம் நினைச்சார். ராமர் கோயிலை ஒரு திருப்பிச்சிட்டா பார்த்தார். ராமர் கோயில் தான் அவங்கள ஆச்சரியத்திலே அமர வைக்குது. 1980 தொடங்கப்பட்டு 84 2 இடங்கள், அப்புறம் ராமஜென்ம பூமின்னு ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு 100 இடங்களை கைப்பற்றுறாங்க. பாபர் மசீது இடித்த பிறகு ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்தது ராமர் கோயிலுங்கிற அந்த துருப்புச்சிட்டு. ஆனால் இந்த முறை ராமர் கோயில் திறந்த பிறகு பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நினைச்ச உத்தரப்பிரதேசம் கை கொடுக்கல. அதை கை கொடுக்காம தோத்து போறாங்க. அங்கே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது. அப்போ ராமரை எடுபடுதிய உத்தரப்பிரதேசத்தில் தோக்குறாங்க, மகாராஷ்டிராவில் நிறைய தொகுதிகளை இழக்கிறாங்க. இப்படியான சூழல் இருந்தாலுமே கூட ஒரு 10 ஆண்டுகள் நிறைய ஆன்டி இன்குமென்சி, நிறைய எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடிய சூழல் தான் திருப்பி பிஜேபிக்கு வருதுனாக்கா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா? தமிழ்நாட்டில் இங்கே வாக்கு செலுத்தினோம்னா கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உட்கட்டுமானம், விலைவாசி உயர்வு, பொருளாதாரம், தனிநபர் வருமானம் இப்படின்னு பல காரணிகளை தங்களோட தொடர்படுத்தி பார்க்குறாங்க. இதெல்லாம் சரியாக வருமா இந்த ஆட்சியில் அப்படின்னு. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே மதவாத உணர்வு உண்டு. இந்த அடிப்படையான வாழ்வாதார உரிமைகளை விட, வாழ்வாதார சிக்கல்களை விட மதவாத உணர்வு பெருசுன்னு நினைக்கிறாங்க. அதனால் மத உணர்ச்சியை தூண்டி விட்டு அவங்க வாக்களை பெறுறாங்க. அதில் பிடித்தாலும் சுழற்சியை மோடி கையாளுறாரு. அது அவங்களுக்கு கை கொடுக்கறது விளைவாக தான் இந்த இடங்களை அவங்க பெறாங்க. அந்த ஒரு சூழலில் தான் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ரெண்டாவது நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தேர்தல் தொடங்கிய நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதலுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காதுங்கிற மாதிரி விமர்சனத்தை வச்சார். இந்த பக்கம் அப்படி, அதாவது பாஜக தன்னிச்சையாக அதிக வாக்குகளை எங்களோட பெற்றுட்டா நாங்கள் கட்சியவே கலைச்சிடுறோன்ற மாதிரி சொன்னாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ 11% வாங்கிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். 11 விழுக்காடு வாக்குறது உங்கள் வாக்கு கிடையாது. நீங்கள் வேணால் 2026 தனிச்சு போட்டி போடுங்க, உங்கள் வாக்கு விழுக்காடு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அது உங்களோட வாக்கு கிடையாது. இது கூட்டணி கட்சியோட வாக்கு. 6 கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சுட்டு அந்த கட்சியோட வாக்குகளை பெற்றுக்கிட்டு ஏன் வாக்கு அப்படின்னா அவங்க பாமகவும் மற்ற கட்சிகளும் ஓட்டு போடலன்னா பாஜகவுக்கு ஏது வாக்கு வங்கி? பாஜக எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? ஊடகங்கள் தயவோட ஒரு கருத்துருவா கஞ்சிறாங்க. தமிழ்நாடு களமே பாஜகவா திமுகவான்னு இருக்குது அப்படின்னு கருத்துருவா கஞ்சிறாங்க. 15 இடங்கள் வெற்றி பெறுவாங்க, 20 இடங்கள் வெற்றி பெறுவாங்க, 30 இடங்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய அந்த பரப்புரைக்கு அவங்க இரையாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை எப்போதும் தூக்கி உயரப்படுத்தி காட்டுறாங்க. அதன் விளைவாக இங்கே ஒரு பூதாகரப்படுத்தப்படுது. அந்த கருத்துருவாக்கங்கள் மட்டுமே தமிழகத்தில் மக்கள் மனசில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுமா? அதை தாண்டி தனிமுகங்கள் நிறைய பேர் நிறைய வாக்குகளை பெற்றிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் தொடங்கி. நயினார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. அவர் பாஜக இப்போ இருக்கலாம், அவர் அதிமுக இருந்தவர். அதிமுக இருக்கிற பேர் செல்வாக்கு உண்டு. அப்போ தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக வாக்குகளை பெறலாம். ஆனால் வெற்றி பெறாங்களான்னு இருக்குல்ல, பாஜகவில் நிற்கிறதால தான் அவர் வாக்குகளை பெற்றாங்களே. அவர் அதிமுக இருந்தாலும் வாக்குகளை பெற்றுப்பார். சுயேட்சைன்னா கூட ஒரு கணிசமான வாக்குகள் காட்டப்பட்டுப்பார். அப்படி தான் அதை பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு கட்சியை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நகர வேண்டியதாக இருக்குது. பாஜக அவங்க வளர்றோம், நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கோம் அப்படின்னு அவங்க பெருமை அடையலாம், மகிழ்ச்சி அடையலாம். அதில் ஒரு மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த காலத்தையும் அவங்களால இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது, அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ வாரணாசி தொகுதியில் ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி நடந்த தேர்தல்களில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. இப்போ 1.5 லட்சத்துக்கு வராது. 6 லட்சமாக நம்ம வெற்றி பெறாங்க போன தடவை. இந்த தடவை குறைஞ்சிடுது. இன்னும் சொல்ல போனால் இந்த வாக்கு போய் தொடக்கத்தில் நரேந்திர மோடி பின்னாடியே வந்துச்சு. ஓத்து போகாமல் இருந்த வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியது. தொடர்ச்சியாக நிறைய பிரச்சாரங்களை முன் வச்சாங்க. ராமர் கோயில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே திறந்தாங்க. இந்த பிரச்சாரங்களை கூட பார்த்த நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது அவருடைய பிரச்சாரத்துக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு செட்பேக் இருக்குது அவங்களுக்கு. முன்னாடி தேர்தலை விட ஒரு 60 இடங்கள் 70 இடங்களை இழக்கிறாங்க ஒரு கட்சியாக அப்படின்னும் பொழுது மக்கள் மத்தியில் இதெல்லாம் எடுபடாமல் போதும் தொடர்ச்சியாக அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இல்லை, அவங்க இதில் தோல்வி அடையாமல், அதாவது ஒரு 60 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு அவங்களுக்குமான வேறுபாட்டில் ஒரு 60 இடங்கள்
ஒரு 1000 வாக்கு தான் வித்தியாசங்கிறாங்க. அந்த 60 இடம் மாறி இருந்தால் இந்தியா கூட்டணியே ஆட்சி அமைச்சிருக்கும். அப்போ பாஜக தோற்று கூட போயிருக்கும். அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறது, எப்பயுமே சொல்லுவாங்க வெற்றிகரமான தோல்விம்பாங்க. இது வந்து தோல்விகரமான வெற்றி, அவ்வளோதான். இப்போ ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு கோர் ஐடியாலஜி இருக்குது. அது தொடர்ச்சியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் வலுவாக ஆட்சியில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ 370 கேன்சல் பண்ணதாக இருக்கட்டும், அடுத்தபடியே ராமர் கோயில் கட்டணம் தான் இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து சில திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படின்றது, அடுத்து வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது நாடு முழுக்க ஒரே சட்டம், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த இனி அதை எடுக்க வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இன்னும் சொல்ல போனால் இவங்க ஆட்சி 5 வருஷம் நீடிக்குமாங்கிற சந்தேகம். அப்படி இருக்கப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் பொது சிவில் சட்டங்கிறது ஆர்எஸோட செயல் திட்டங்களை ஒன்று. ராமர் கோயில், காஷ்மீரோட மாநில தண்டனை பறிப்பு, அதோட இது ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. இதை நிறைவேற்றலாம் திட்டம் போட்டிருப்பாங்க. இப்போ பெரும்பான்மை இல்லாததால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மூலமாக ஒரு எதிர்ப்பு வந்து நிதிஷ்குமாரோ இல்லை வந்து அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடுவோ வந்து அவங்க ஆதரவை திரும்ப பெற்றாங்கன்னா ஆட்சிக்கு விழுந்துடும். அதனால் இது போன்ற இதை வந்து விவகாரங்களை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். பெரும்பாலும் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா தோணுது. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் வந்து தோல்வி உற்றுறாரு. ரெண்டாவது, அடுத்தபடியாக வருங்காலங்களில் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 26 அவர் ஊடகங்கள் மூலமாக ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அவர். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து பேசுகிறப்ப ஒரு அரசியல் பண்பாடோட, ஒரு முதிர்ச்சியோட, ஒரு ஜனநாயக பண்போடெல்லாம் பேசுகிறது கிடையாது. வாய்க்கு வந்தால் பேசுவார். பொய்யா சொன்னால் கூட நான் பேசினது பொய்யன்னு திருத்திக்கிறேன்னு சொல்கிற அந்த மனப்பக்கம் கூட இல்லை. அவர் இன்னுமே வந்து ஒரு அதிகாரி போல தான் செயல்படுற ஒழிய ஒரு அரசியல்வாதியாக வந்து ஒரு அரசியல் தலைவராக செயல்படல. அவர் முதிர்ச்சியை எல்லாம் கற்றுக்கணும். மற்றபடி அவர் மிஞ்சி போனால் அவரோட காலங்கிறது இன்னமும் வந்து 2 ஆண்டு 2026 வரைக்கும் இருக்கலாம். மிஞ்சி போனாலுமே 2026 தான். இல்லைன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் அவர் மாற்றப்படுவார். ஓகே. இல்லை, அதிமுக பற்றி ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். என்னன்னாக்கா, கடந்த காலங்களில் வந்து அதிமுக ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம்ங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த வாக்கு வங்கி வந்து இழந்திருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு செட்பேக், ஒரு 12 தொகுதிகள் வந்து அதிமுக வந்து தெளிவான ஒரு நிலைப்பாட்டே வைக்கலையே. மோடி பிரதமராக வரணும் ஒரு சாரார், வரக்கூடாது இன்னொரு சாரார். இதில் வந்து எந்த பக்கம் நாங்கள் மோடி வரணும்னு சொன்னாங்களா, வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அதுலேயே உங்களுக்கு தெரியவில்லையே. மோடியை மையப்படுத்தான் தேர்தல் நடக்குது. வரக்கூடாது, மோடி ஒழிக்கப்படணும் அப்படின்னு இந்த பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மோடி வரணும்னு. இவர் ரெண்டுக்குமே நிற்கலையே. கடைசி வரைக்கும் நரேந்திர மோடிக்கு அந்த பேரை கூட எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் உச்சரிக்கலையே. அப்போ வந்து நீங்கள் பாஜக விட்டு கலண்டுங்க, நான் பிஜேபி ஆனீங்க, ஆன்டி பிஜேபிக்கு நிலைப்பாட்டுக்கு போலையே. அப்போ பாஜக இப்போ முன்வைக்காமல் எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அப்போ அங்கே வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான அவங்க முடிவுக்கே வரலை. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலை வந்து அவங்க தவிர்க்க தான் பார்த்தாங்க. தவிர்க்கன்னா ஒரு கடத்தி இல்லாமல் பார்த்தாங்களே ஒழிய இதில் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினரை பெறணும், அது அவசியம் கட்சிக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் அவங்க போகவே இல்லை. பெருசாலாம் அது அவங்க கஷ்டப்படவே இல்லை. அவங்க எளிதாக கடத்திட்டு போகலாம்னு நினச்சாங்க கடமைக்கு. ஆனால் அதையே வந்து பாஜக வந்து ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு 12 தொகுதிகளில் வந்து நாங்கள் பின்னுக்கு தள்ளியிருக்கோம் அதிமுக அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது அதிமுக பலவீனம். பாஜக இந்த அளவுக்கு ஏற விட்டது அவங்களோட பலவீனம், அவங்களுடைய பலவீனமாக பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம நிறைய காரணிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அதிமுக வந்து ஆன்டி பிஜேபியாக செயல்படலை, நான் பிஜேபியாக இருந்தாங்க அப்படிங்கிறது அது ஒரு காரணி மட்டும் தானே. ஏன்னா சில தொகுதிகளில் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபைட் இருந்தது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், இந்த மாதிரி நிறைய தொகுதி. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அவங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கி விளைவாக அந்த வாக்குகளை பெற்றுக்கலாம். தென் மாவட்டங்களில் குறையிறதுக்கான வேறு ஏதாவது காரணிகள் இருந்திருக்குமா? இருக்கலாம். வேறு காரணினா இப்போ ஓபிஎஸ் சசிகலா தினகரன்லாம் இல்லாதது கூட காரணமாக இருந்திருக்கலாம். அதை வச்சு அவங்க வந்து ஒரு சமூகத்தை வந்து புறக்கணிச்சிட்டதாக சொல்லக்கூடிய பரப்புரைகள் அது கூட களத்தில் ஈடுபட்டுருக்கலாம். இப்போ இந்த அங்கீகரிக்கப்பட்ட சூழலுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் என்னன்னாக்கா, இந்த நிலைப்பாடு இருக்குது இல்லையா, தொடர்ச்சியாக வந்து நம்ம கூட்டணி கிடையாது, தனியாக போட்டி போட போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ 1ங்கிறது 4 ஆச்சு, 4ங்கிறது 7 ஆச்சு. தொடர்ச்சியாக இரட்டிப்பு அளவில் வந்து சதவீதங்கிறது உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து 8ங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த கால இடைவெளிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா. நம்ம ஒரு அதிகாரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நிலைப்பாடுங்கிறது சரிதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை? இல்லை, நம்ம வந்து தனிச்சு போட்டி போடுறோம். நமக்கு ஒரு அடிப்படையான பார்வை இருக்குது. இங்கே வந்து பிளாட்டோங்கிற அறிஞர் சொன்ன கூற்றை நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். நாட்டை வந்து தத்துவ ஞானிகளே தலைமையேற்று ஆளணுங்கிறான். நாங்கள் ஒருபடி மேலே போய் தத்துவ ஞானிகளில் நாட்டை தத்துவங்கள் ஆளணுங்கிறோம். அது எந்த தத்துவம்னா தமிழ் தேசியங்கிற தத்துவம். நீங்கள் வந்து தனிநபர் தலைமை இருக்கக்கூடாது, தத்துவ தலைமை இருக்கணும் அப்படிங்கிறோம். இந்த தமிழ் தேசியங்கிற தத்துவ முழக்கத்தை ஏற்று நாங்கள் வைக்கக்கூடிய அறம் சார்ந்த ஆட்சி, இந்த நிலத்தில் வந்து ஒரு அறம் சார்ந்த ஆட்சி நிகழணும் அப்படிங்கிற நோக்கத்தை ஏற்று இன்னொருத்தவங்க வர்றாங்க, நாம் தமிழக கட்சி தலைமையேற்று வர்றாங்க அப்படின்னா
நாங்கள் அது சேர்ப்பது குறித்து ஆலோசிப்போம், பரிசீலனை பண்ணுவோம். மற்றபடி யார் தலைமையும் ஏற்று போய் நாங்கள் போய் அவங்களோட கரைஞ்சு போக முடியாது, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போக முடியாது. அப்போ அதற்கான வாய்ப்பு இல்லை. அதை கடந்து இந்த தேர்தல் களங்கிறது பாராளுமன்ற தேர்தல் களம். நாம் தமிழர் கட்சி வந்து பிரதமர் வேட்பாளங்கிற முறையை சொல்கிறது ஜனநாயகத்தில் இல்லைன்னா கூட இன்றைக்கி பிரதமர் வேட்பாளங்கிறத இயல்பாக எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவில் நரேந்திர மோடி, இந்த பக்கம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் கூட ராகுல் காந்தி தான் எல்லாரும் மனசில் இருந்தார். அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பிரதமர் வேட்பாளரை சொல்லலை. பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன கட்சியோட கூட்டணிக்கு போகலை, பிற மாநிலத்தில் போட்டி போடல, பிற மாநில கட்சியோட அனுசரிக்கை வச்சுக்கல. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் அங்கே மத்தியில் மாற்றம் ஏற்படும், மத்தியில் ஒரு தாக்கம் ஏற்படுங்கிறதுக்கான உறுதிப்பாடு இல்லை. கடந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறலை. அப்போ இவ்வளவு காரணிகள் எதிர்மறையாக இருக்குது. இவ்வளவு காரணிகள் எதிர்மறையாக இருக்கிறப்ப கூட கடைசி நேரத்தில் சின்னம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் மாற்றப்பட்டுச்சு. இத்தனை காரணிகள் அணிவகுத்து நிற்கிறப்ப கூட அது வாக்கு விழுக்காட்டில் சரிவு உண்டாக்காமல் வாக்கு விழுக்காடு உயர்ந்துங்கிறது அது நேர்மறையாக தான் பார்க்கணும். பரிந்துரை இப்போ காமராசர் காலத்தில் வந்து அன்னைக்கு வந்து காமராசர் தோற்று போகிறார். காமராஜர் தோற்று போகிறப்ப வந்து தொண்டர்கள் வீட்டு வாசலில் வந்து குமுறி குமுறி அழுறாங்க. அழுறப்ப வந்து காமராஜர் சிரிச்ச முகத்தோட புன்முறுவல் பூத்து கொண்டு வெளில வர்றாரு. எப்படிங்க இந்த நிலைமையில் கூட சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து தோற்றுருக்கலாம், ஆனால் வந்து ஜனநாயகம் வென்றுச்சு. ஒரு சாதாரண எந்த பின்புலம் இல்லாத ஒரு மாணவன் வந்து சீனிவாசன் வந்து நாடறியப்பட்ட தலைவரான என்னை தோக்கடிக்க முடியும்னா இதாண்டா சுதந்திரம், போராடி பெற்ற சுதந்திரம், இதாண்டா ஜனநாயகம். அப்போ நான் தோற்றுருக்கலாம், ஜனநாயகம் வென்றுச்சுன்னு. இப்போ நாம் என்ன எழுப்புறோங்க கேள்வினா, அதே போல் ஜனநாயகம் வென்றுருக்காங்கிற கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சி வந்து 14 ஆண்டு 15 ஆண்டு தான் நிற்கிது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து 1967 வந்து வெற்றி பெறாங்க. 49 தொடங்கப்பட்ட திமுக 67 வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற பிறகு அண்ணா கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்னது வந்து, நாம் இன்னும் பல காலம் பயணப்பட்டு பக்குவப்பட்டு பண்பட்ட பிறகு நம்ம ஆட்சியை தொட்டுக்கலாம், குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம்னாரு. 18 ஆண்டுங்கிறது ஏறக்குறைய 4 நூற்றாண்டை ஒட்டி, அந்த 4 நூற்றாண்டு காலத்தை ஒட்டிய காலகட்டத்தையே மிக குறுகிய காலகட்டம்னார் அண்ணா. 18 ஆண்டுக்கு நாம் தமிழர் கட்சி 14-15 ஆண்டுலாம் நிற்குது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம், வரக்கூடிய 2026 காலம் எங்களுக்கான காலம். அதனால நாங்கள் பெரு நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம். ஒருவேளை அந்த சின்னங்கிறது வந்து திரும்பி ரீட்டைன் ஆகியிருந்தா நம்ம வந்து இன்னும் கூடுதலாக வாக்குகள் பெற்றிருப்போமோ? இல்லை, சின்னம் ஒரு காரணியாக இருக்கும்னு தோணலை. நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து களத்தில் பார்த்த வரைக்கும் எங்கள் கிராமத்துல எல்லாம் வந்து சின்னம் வந்து நான் போய் வாக்கு கேட்காதவங்க கூட, நான் வந்து கடைசி நேரத்தில் ஊருக்கு போனேன். அப்போ வாக்கு கேட்காதவங்க கூட அவங்களா போய் வாக்கு செலுத்திட்டு வந்து உனக்கு தான் ஓட்டு போட்டேன், நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்ககிட்டலாம் போய் தனித்தனியாக போய் சொல்லிட்டுலாம் இல்லை. அவங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடணும் முடிவு பண்ணிவிட்டு அங்கே நாம் தமிழர் கட்சி என்ன சின்னம்னு பார்த்து அவங்க ஓட்டு போட்டாங்க. நாம் தமிழர் கட்சி விழக்கூடிய வாக்கு எல்லாமே தேடி போய் போடுற வாக்கு தான். இப்போ இந்த பக்கம் எடுத்துங்க, திமுக கூட்டணியில் வந்து விசிகா போட்டி போடுது, ஆனால் திரும்ப போட்டி போடுறாங்க. அவங்க பானை சின்னத்தில் போட்டி போட்டாங்கன்னா இழுபறியாகுது, வெற்றி இழுபறியாகுது. வாக்கு விழுக்காடு எண்ணிக்கையும் அந்த வித்தியாச எண்ணிக்கையும் மாறுபடுது, வெற்றி வித்தியாச எண்ணிக்கையும் மாறுபடுது. ஆனால் அதே நேரத்தில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் வெற்றி எளிதாகுது. பானை சின்னத்தை போட்டி போட்டால் இழுபறியாகுது, உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் வெற்றி எளிதாகுது. அப்போ ஒரே கட்சி ஒரே வேட்பாளர் தான், அதே கூட்டணி தான். ஏன் இந்த சின்னம் மாறுபடுதுன்னா சின்னத்தின் தாக்கம். இந்த பக்கம் அதிமுக எடுத்துங்க, இந்த ரெட்டலை சின்னத்தை ஓபிஎஸ்டையோ டிடிவிட்டையோ இல்லை சசிகலாகிட்டையோ இல்லை தீபாகிட்டையோ கொடுத்தா இங்கே விழக்கூடிய வாக்குகள்லாம் அப்படியே அந்த பக்கம் விழும். அப்போ அங்கே சின்னம் தான் தீர்மானிக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சின்னம் தீர்மானிக்கலை. நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தில் போட்டி போட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டி போடுங்கிற எண்ணம் தான் தீர்மானிக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இது பின்னடைவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய தேர்தல் முறையில் நிலையான சின்னம்ங்கிறது கூடுதல் பலம் தானே. அதில் வந்து நாங்கள் அடிப்படையில் வந்து சின்னங்கிற முறையே வேண்டாம், சின்னங்கிற முறையை ஒழிக்கப்படணும். ஒருவேளை சின்னம் கொடுப்பீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றி அமைக்கப்படணும், இல்லைன்னா எண்கள் முறைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக தேர்தல் முறைங்கிறது சரிசமமான வாய்ப்புகளை வழங்கணும். ஆனால் சரிசமமான வாய்ப்புகளை வழங்கலைங்கிறோம். இப்போ சுயேட்சையும் தேர்தலில் போட்டி போடலாம், கட்சி சார்பாக போட்டி போகிறவங்களும் போட்டி போடலாம், சுயேட்சையாக போட்டி போகிறவங்களும் போட்டி போடலாம். கட்சி சார்பாக போட்டி போகிறவர் வந்து அவர் 5 ஆண்டு காலம் வந்து அதிகாரத்தில் இருந்தாருன்னா பல்வேறு திட்டங்கள் வாயிலாக சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருவார். இப்போ ரெட்டலையா, அவங்க வந்து ரெட்டலையை வந்து பேருந்து சிற்றுந்தில் போடுவாங்க, பேருந்தில் போடுவாங்க, சின்னங்கள் அந்த திட்டங்களில் போடுவாங்க, பொருட்களில் போடுவாங்க, கொண்டு போய் சேர்த்துருவாங்க. உதயசூரியமா அவங்க வந்து பேருந்து கட்டினா கூட உதயசூரியம் இருப்பது போல தோட்டத்தை கட்டுவாங்க. இப்படி இந்த கட்சிகள் கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய மகன் வந்து சுயேட்சையாக போட்டி போடுறான்னா அவனுக்கு சின்னம் வந்து அவன் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு தான் தெரியும். அப்போ கடைசி 15 நாள் தான் அவன் சின்னம் தெரியும். அப்போ 5 ஆண்டு காலம் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆள், கடைசி 15 நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஆள், இப்போ சரிசமமான வாய்ப்பாக இருக்காதுல்ல.
அவன் நாம் என்ன சொல்கிறோம், சின்னங்கிற முறையே தவிருங்க. சின்னம்னா தேர்தல் சமயத்தில் அப்பப்போ எல்லாருக்கும் புதுசாக கொடுங்க, மாற்றி கொடுங்க. அப்படி சின்ன முறை இல்லையா, மேலை நாடுகள் போல எண்கள் முறைக்கு வாங்குங்கிறோம். அப்போ இந்த சின்ன முறையிலே நமக்கு மாறுபட்ட பார்வை உண்டு. ஆனால் இந்த அமைப்பு முறைக்குள்ளே சின்னம் இருப்பதால் வேறு வழி இல்லாமல் சின்ன முறை தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டி போடுறோம். அதில் விவசாய சின்னம்ங்கிறது நாங்கள் கொண்டுக்கிற கொள்கையை கோட்பாட்டையோடு ஒத்து போகுது. நாங்கள் இதை தற்சார்பு பசுமை பொருளாதாரம், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான் எங்களோட பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விவசாயம் தேசிய தொழில், விவசாயிகளுக்கு மாதந்தோறும் அரசு ஊதியம் தருவோம், நாங்கள் விவசாயிகளை அரசு பணியாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை மையப்படுத்தி வருவதால், அதை எங்களோட தொடர்பு படுத்தி வருவதால் விவசாய சின்னத்தை விரும்பி ஏற்றோம். அதை நாங்கள் பெரிதும் விரும்பினோம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar.